தேசிய முன்னணிக்கு வலுவான ஆதரவை வழங்க பேரா மாநில IPF கட்சி உறுதியளித்துள்ளது. கடந்த 32 ஆண்டுகள் தேசிய முன்னணிக்கு ஆதரவு வழங்கி வரும் IPF கட்சி தொடர்ந்து வலுவான ஆதரவை வழங்கப்படும் என பேரா மாநில IPF தலைவர் வி. மாணிக்கம் உறுதி தெரிவித்தார். கடந்த பொது தேர்தலில் தேசிய முன்னணி பல தொகுதிகளை இழந்துள்ளது. இருந்தபோதும் வரக்கூடிய பொது தேர்தலில் பல தொகுதிகளை மீட்டெடுக்க தொடர்ந்து ஆதரவை வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் மாநிலத்தில் உள்ள 19 IPF தொகுதிகளில் அதன் தலைவர்கள் தொடர்ந்து சேவையாற்ற பணிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய முன்னணி கட்சியில் இந்தியர்கள் பல நன்மைகளை அடைந்து வந்துள்ளனர். அந்த நிலை தொடர தேசிய முன்னணிக்கு இந்தியர்களின் ஆதரவு பெற IPF கட்சி தொடர்ந்து பாடுபடும் என்றார். தேசிய முன்னணிக்கு ஆதரவை வழங்கும் IPF கட்சி இன்னமும் தோழமை கட்சியாக இருந்து வருகிறது. இக்கட்சி அதன் உறுப்பு கட்சியாக இணைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சிமோர் தாமன் கிளேபாங் ஜெயாவில் உள்ள சமூக மண்டபத்தில் நடைபெற்ற தம்போன் IPF கட்சியில் குடும்ப தின நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இவ்வாறு கூறினார். குடும்ப தின நிகழ்வில் வருகை அளித்த பேரா மாநில தேசிய முன்னணி கட்சியின் செயலாளர் டத்தோ அமனுடின் அஹ்னாபியா IPF கட்சி தேசிய முன்னணிக்கு வழங்கி வருவது பாராட்டுக்குரியது என அவர் தெரிவித்தார். தேசிய முன்னணி ஒரு சமயத்தில் 14 உறுப்பு கட்சிகள் இருந்தன. இன்று 4 கட்சிகள் மட்டுமே அங்கம் வகிக்கின்றன. அதில் IPF கட்சி கடந்த 32 ஆண்டுகள் தேசிய தோழமை கட்சியாக இருந்து வருகிறது. இந்த நாட்டில் உள்ள இந்தியர்களின் நலன்களை காக்க தேசிய முன்னணி தொடர்ந்து பாடுபடும் என்று தம்போன் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேசிய முன்னணி தலைவருமான டத்தோ அமனுடின் கூறினார். தம்போன் தொகுதியில் IPF கட்சியின் தலைவர் ராஜேந்திரன் தண்ணீர்மலை தலைமையில் மாணவர்களுக்கு வர்ணம் தீட்டும், உரியடிக்கும், பெண்கள் பூக்கட்டும் ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டு நிகழ்வில் வெற்றி பெற்ற பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நான் ராஜேந்திரன் தனிமலை, IPF தம்போன் தொகுதி தலைவர். இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று நாங்கள் குடும்ப தினம் விழா நடத்தி கொண்டிருக்குது. இங்கே கலர் அடிக்கிற, வண்ணம் தீட்டும் போட்டி, கோலம் போடுதல், உரி அடித்ததல், இது போன்ற விளையாட்டு நம் சமுதாயத்துக்காக நாங்கள் இங்கே ஏற்பாடுபடுத்தி செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் பாரிஷா நேஷனில் உறுப்பு கட்சியாக இல்லாவிட்டாலும் தொடர்ந்து நாங்கள் அவர்கள் ஆதரவு அளித்து தொடர்ந்து பயன்படுவோம். இன்று இங்கு அம்னோ பாரிஷா நேஷனல் தலைவர் டத்தோ அமீன் இங்கு வருகை புரிந்து நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்தார். மற்றும் இங்கு உள்ளவர்களுக்கு நாங்கள் IPF சார்பாக நிறையாக இதுபோல் சிறு சிறு நிகழ்ச்சிகள் வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். பாரிஷா நேஷனல் இந்த தம்போனில் ஜெயிக்காவிட்டாலும் நாங்கள் தொடர்ந்து இங்குள்ள இந்திய சமுதாயத்துக்கு நாங்கள் சிறு இந்த மாதிரி காரியங்கள் செய்து கொண்டிருக்கோம். மீண்டும் நாங்கள் இந்த IPF கட்சி சார்பாக நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிக்காக IPF கட்சி முழு மூச்சியாக இறங்கி கடுமையாக வீடாக சென்று நம்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். இந்த வெற்றிக்கு பாடுபடும் முடியாத வயசு குறைந்தவர்கள், தனித்து வாழும் தாய்மார்கள், கஷ்டப்படுற குடும்பத்துக்கு IPF மூலியமாக நல்ல சேவைகளையும் வழங்கி அவர்களுக்கு தேவைப்பட்ட உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று இந்த வேளையில் நான் உங்களிடம் வாக்குறுதி கொடுக்கின்றேன். அதுபோல் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கின்ற அனைத்து தொகுதி தலைவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அவர்கள் முழு மூச்சியாக இறங்கி அந்த தொகுதிகளை ஆதரவோடு அந்த தொகுதிகளை சீர்படுத்தி முடியாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வித்தியாசத்தை ஓட்டை போய் சேர்க்க வேண்டும் என்று வரக்கூடிய தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றிக்கு அவர்கள் முழு மூச்சாக இருப்பார்கள் என்று நான் பேரா மாநில தலைவர் என்ற முறையிலே அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு தொகுதி தலைவரும் நம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்திய சமுதாயம் நம் தமிழ் பள்ளியை காக்க வேண்டும். நம் இந்திய சமுதாயம் நம்ம கலாச்சாரத்தை காக்க வேண்டும் என்று IPF கட்சியின் கோரிக்கை. அதேபோல் இந்திய சமுதாயத்தின் தமிழ் பள்ளிகள் மாணவர்கள் குறைந்து வருகின்ற இந்த வேளையிலே அனைத்து நம் இந்திய சமுதாயம் அனைவரும் இந்த தமிழ் பள்ளிக்கு நம் மாணவர்களை அனுப்ப வேண்டும். நம் பெற்றோர்களாக இருக்கின்ற நாம் அந்த மாணவர்களை தமிழ் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று அக்கறையுடன் கேட்டுக்கொண்டு தமிழ் பள்ளிகள் வளர வேண்டும், இந்த சமுதாயம் வளர வேண்டும், இந்த மாதிரி கலாச்சாரம் வளர வேண்டும் என்ற கோரிக்கையிலே பல நிகழ்வுகளை நாம் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம்.
அனைவரும் எந்த கட்சியின் பாராமல் ஐபிஎஃப் கட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற டான்ஸரோட நினைவை நிறைவேற்ற வேண்டும் என்று 32 ஆண்டுகளாக நாம் போராட்டம் நடத்துகின்ற இந்த வேளையில் தேசிய முன்னணியும் ஒரு அக்கறையை எடுத்து இந்த கட்சியை ஒரு உறுப்பு கட்சியாக இருக்க வேண்டும். ஒரு உறுப்பு கட்சியாக இப்பொழுது நம் கட்சி ஒரு தோழமை கட்சியாக இருக்கின்றது. அந்த தோழமை கட்சியாக இல்லாவிட்டாலும் உறுப்பு கட்சியாக இணைக்க வேண்டும் என்று நாம் பேரா மாநில தலைவர் என்ற முறையிலே தேசிய முன்னணிக்கு ஒரு குறிக்கோள் வைக்கின்றேன். அந்த குறிக்கோள் விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அது நம்பிக்கையில்தான் 32 ஆண்டுகளாக எந்த கட்சியும் எங்களுக்கு பல கட்சிகள் ஆஃபர் கொடுத்தாலும் அவர்களிடம் இணையாமல் தேசிய முன்னணி பக்கம் நாங்கள் தோள் கொடுத்து துணையாக நிற்போம் என்று இந்த வேளையில் உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இருக்கின்ற பல தொண்டர்கள் தோழர்கள் அனைவரும் இந்த கட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இருக்கின்ற எந்த ஒரு ஐபிஎஃப் கட்சி தொண்டர்களும் பாரிசான் நேஷனல் அரசாங்க கட்சியை விட்டு போவாத இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே நாம் அவருக்கு துணையாக இருப்போம் என்று இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.